உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு கல்யாணம் வேண்டாம்னா வேண்டாம். அதிரா ஒரு நிமிஷம் இரு. யாரும் கல்யாணத்துக்கு அவசரப்படல. நமக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் வேணும்னு வக்கீல் சொன்னார்ல, அதுக்கு தானே இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணோம். அதுக்காக பாட்டியை இழக்க சொல்றீங்களா? என்னால பாட்டிக்கு எதுவும் ஆக கூடாதுங்க. அவங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். இழப்போட வலி என்னன்னு எனக்கு தாங்க தெரியும். அம்மாவை இழந்துட்டு நான் தவிச்ச தவிப்பு அந்த வார்த்தையால சொல்லவே முடியாதுங்க. வேணாங்க, நான் இனிமே யாரையும் இழக்க விரும்பல. இப்போதாங்க அப்பாவே உங்களையும் நான் போராடி கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்திருக்கேன். இங்க கொஞ்ச நாளாதான் இந்த வீட்டுல நிம்மதி பரவ ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் எல்லாரும் ஒன்னா ஒரே டேபிள்ல உட்காந்து சந்தோஷமா சாப்பிடுறோம். வேண்டாங்க, இந்த நிம்மதியை நம்மளே கெடுத்துட வேண்டாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. என்ன ஆதிரா, பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்துட்டோம். இப்ப திடீர்னு கல்யாணத்தை நிறுத்தினா எப்படி? என்ன திருமாரா புரியாம பேசுற? ஏற்பாடு பண்ற கல்யாணம் பாதியில நிக்கிறது இல்லையா? தாலி கட்டுறப்ப கூட நின்னு இருக்கு. நம்ம குடும்பத்தோட நல்லதாண்டா முக்கியம். இந்த கல்யாணத்தால நமக்கு சந்தோஷம் வந்தா பரவாயில்ல, சங்கடம் தானே வருது. ஏங்க, யோசிக்காதீங்க. நமக்கு பாட்டி தாங்க முக்கியம். இப்போதைக்கு பாட்டி உடம்பு நல்லாகி வரணும். நமக்கு அது போதுங்க. இந்த கல்யாணம் வேண்டாங்க. எங்க வேணும்னா இப்படி செய்யலாம். என்னோட கெட்ட நேரம் முடியட்டும், அப்புறமா நம்ம கல்யாணத்தை நடத்திக்கலாம். அதிரா, நமக்கு கல்யாணங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. இப்ப போய் கல்யாணம் நின்னுடுச்சுன்னு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி ஆதிரா, உனக்காக நான் இதை செய்யறேன். இந்த கல்யாணம் நடக்காது. ஏற்பாடு பண்ண நம்ம கல்யாணத்தை உடனே நான் நிறுத்துறேன். கல்யாணம் நின்னுடுச்சுன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டீங்களா? இல்ல, அதுக்கு தான் ஃபோன் பண்ண போறேன். ஃபோன் பண்ணாதீங்க, இருங்க. ஏன் ஆதிரா, என்னாச்சு? கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு இப்போதைக்கு யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஏன், எதுக்கு சொல்ல வேணாங்கற? ஹே, நேத்து நீ தானே கல்யாணத்தை நிறுத்த சொன்ன, அதுக்குள்ள என்னாச்சு உனக்கு? ஆனா அம்மா ஏன் கல்யாணத்தை நிறுத்த சொன்னு கேக்குறாங்க. யாரு, சுபத்ராவா? நான் இல்ல, வெண்ணிலா. நைட்டு தூங்குறப்போ அம்மா கனவுல அதனால கல்யாணம் நின்னுதா இப்ப சொல்ல வேண்டாம். அம்மா சொன்ன மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தே முடிவு பண்ணிக்கலாம். ஏய், என்ன விளையாடுறியா? நேரத்துக்கு ஒண்ணு பேசுவியா? நைட்டு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இப்ப அம்மா சொன்னா ஆட்டுக்குட்டி சொன்னான்னு கொதை விட்டுட்டு இருக்க. என்ன பார்த்தா உனக்கு என்ன கேனச்சு மாதிரி இருக்கா? அத்தை, அம்மா, நடந்ததா ஆதிரா சொல்றா, அதுக்கே நீங்க கோவப்படுறீங்க? டேய், நீ சும்மாரா. நேத்து என்னமோ கல்யாணம் நடந்தா பாட்டிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பாசத்துல பொங்குன. இன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்த வேணாங்கிற, இப்ப மட்டும் அத்தைக்கு இதுவும் ஆகாதா? ஐயோ, நான் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லல. கல்யாணம் நின்னு போச்சுன்றத யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் தான் சொல்றேன். அம்மா சொன்ன மாதிரி கோவில்ல தீர்வு கிடைச்சா நல்லது தானே. யாருக்கு நல்லது?
உனக்கா புரிஞ்சு போச்சு. நேத்து நல்லவ மாதிரி கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப கல்யாணத்து மேல ஆசை வந்து அம்மா கனவுல வந்தாங்கன்னு போய் பேசுறியா? ஏய், வாயை கொஞ்சம் அடக்கி பேசு. பொய் பொறாமலாம் ஆதிராவுக்கு வராது. அப்போ இதுக்கு பேர் என்ன? பித்தலாட்டமா? ம். கோயிலுக்கு போனா மட்டும் உன்னோட கெட்ட நேரம் உன்னை விட்டு போயிடுமா? இப்ப எதுக்கு நீ இப்படி மாறி மாறி பேசுற? உன் கல்யாண ஆசைக்காக எங்க அம்மா பலி ஆகணுமா? ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை. என்ன நொல்ல அத்தை? எங்க அம்மாக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு கல்யாணம் மட்டும் நடக்கணும், அதானே? அப்படின்னு ஆதிரா சொன்னாலாமா? போகலாம். ஆமா, சரி சரி வா போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.